அறுத்து போட்டோம் பேசினாங்கிறல்ல, அதை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணு, அதை கொஞ்சம் ஆய்வு பண்ணி பாரு, அதுல ஒரு பாயிண்ட் உனக்கு கிடைக்கும்னு சொல்றான். நாளைக்கு கிடைக்கலாம். ஒரு மனுஷரை இன்னொரு மனுஷனுக்கு ஏத்துறான், ஒரு மிருகத்துல இதயத்தை எடுத்து இன்னொரு மனுஷனுக்கு வைக்க முடியுமான்னு இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறான். இப்படியாக இந்த மாதிரி ஆராய்ச்சிகள்ல இந்த மாட்டுக்கும் மனுஷனுக்கும் மத்தியில உள்ள உறவு என்ன, ஏதாவது வகையில இந்த மாட்டினால் மனுஷனுக்கு ஒரு யூஸ் ஆகுமா, மாட்டை கொண்டு மனிதன் ஹயாத் ஆகலான்னு சொன்ன அப்ப மாட்டுடைய இதயம் கூட மனுஷனுக்கு பொருந்தலாம் என்ற மாதிரி ஒரு ஆய்வுகள் இருக்கலாம். இது ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னு சொன்னா என்னமா அது கிடைக்கும். இதுவரைக்கும் இதுக்கு எந்த கண்டுபிடிப்பும் இல்லை. ஆனா இதை சிந்திக்க சொல்றான்ல, இதுல ஒரு விஷயம் இருக்குது, சிந்தித்து பாரு என்று சொல்றான். இன்ஷா அல்லாஹ் இத்தனை விஷயங்கள் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு சிந்தித்து கண்டுபிடிச்ச மாதிரி இதுலையும் என்னவோ கண்டுபிடிக்கலாம். இது மூசா நபி சம்பவத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு மேட்டர். என்னன்னு கேட்டா, இந்த மூசா நபி சமுதாயத்தில் இப்படி எப்படி கேரக்டர் பார்த்துட்டீங்கல்ல, இவங்களுக்கு நைல் நதி கடலை புலந்து அல்ல காப்பாற்றும் போது கூட ஒரு கூட்டத்தை வைத்து சண்டைக்கு போறான்னு மாட்டேன்டான். கடலை புலந்து அல்ல உதவி செய்வான்னு நினைக்கல. கடலை புலந்து நம்மளை காப்பாற்ற அல்லாவுக்கு பிறவுணையத்தை காப்பாற்ற அல்லாவுக்கு இந்த அற்ப கூட்டம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு களமிறங்க அவங்க தயாரா இல்லை. அப்படியான ஒரு கூட்டம் மேகத்தை அப்படி நிறுத்தி நமக்கு நிழல் தந்த அல்லாவுக்கு ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு அவங்க நினைக்கிறது அவங்க தயாரா இல்லை. அவன் தன்புறத்திலிருந்து சிறப்பான ஸ்பெஷல் உணவை தந்திருக்கிறான, அவனுக்கு இந்த எதிரிகள்கிட்ட இருந்து நமக்கு வெற்றி தர பெரிய விஷயமா அப்படின்னு அவங்க நினைக்கிறதுக்கு தயாரா இல்லை. அதனால இவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற ட்ரீட்மெண்ட் அப்படித்தான் இருக்கு. அல்லாஹ் என்ன செய்யறான்டா, நம்மள்ட்ட அக்ரிமெண்ட் எடுக்கிறான்னு வைங்களேன், அக்ரிமெண்ட் எடுக்கிறான்னு சொன்னா ரசூலுல்லாஹ் மூலமா சொல்லுவாங்க, நம்ம ஏத்துக்கிறோம், இது அக்ரிமெண்ட். இவங்கள்ட்ட அக்ரிமெண்ட் பிறண்டு பேசுவாங்கிறதுக்காக வேண்டி ஒரு கட்டத்துல சூர் மலை இருக்குல்ல, அங்க வர சொல்லி மலையத்துக்கு தலைக்கு மேல நிப்பாட்டி வச்சுக்கிட்டு ஏத்துக்கிற தலையில போடவான்னு கேட்டான்ல. அப்படி இருக்கு இவங்க அக்ரிமெண்ட் எடுக்கிறதுக்கா, இவங்க கேரக்டருக்கு தேவை இருக்கு. இவங்களுடைய இந்த கேரக்டர் வச்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒத்துக்குவாங்க, இல்ல அங்கேயே கிளாஸுகள் கேட்பாங்க. அதெல்லாம் சொல்லி காட்டுறான் குர்ஆன்ல. ஒய்யில் அகதனா மீசாக்கும், உங்களிடத்திலே உடன்படிக்கை எடுத்து நினைத்து பாருங்கள். இஸ்ரவேல் மக்கள் அழைத்து அல்லாஹ் சொல்றான், வரஃபனா ஃபௌகக்கும் தூர், தூர் மலையை, தூர் சீனா மலையை உங்களுக்கு மேலே நாம் உயர்த்தினோம். குருவமா ஆத்தையினாக்கும் பிகுவா, நாம் உங்களுக்கு வழங்கியதை பலமாக பிடித்துக் கொள்ளுங்கள், வேதத்தை பலமாக பிடித்துக் கொள்ளுங்கள். ஒரு குரு மாஃபீகி, இது உள்ளதை சிந்தித்து பாருங்கள். லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறைச்சம் உடையவர்கள் ஆவீர்கள். எதுக்கு அக்ரிமெண்ட் எடுக்கிறான்னு கேட்டா, அந்த வேதத்தை மூசா நபி கொடுத்து அதை ஏத்துக்கணுமா இல்ல, அவங்க ஏத்துக்கிற வைக்கிறதுக்கு அந்த மாதிரி கொடுத்திருக்கிறேன், இதை ஏத்துக்கிறியா போறவா